ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது எந்த லெவல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க கொண்டு வரீங்க, இல்ல சாதாரணமாவே வந்தாலுமே முட்டிய மாட்டீங்களா? எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அதாவது முதல்ல கேட்ட கேள்வியே நீங்க ரொம்ப கரெக்ட். நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா நிறைய பேர் என்ன பப்ளிக்ல தவறா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த முட்டியை எடுத்துட்டு வேற முட்டியை வைக்க போறாங்க. அவ்வளவுதானே டாக்டர் எங்க புரிதல் இருக்கும். ஆக்சுவலி முட்டியை எடுத்துட்டு புதுசா முட்டி வைக்கிறது இல்ல. இதை வந்து நம்ம கரெக்டா சொல்லணும்னா, தொடை எலும்பு கால் எலும்பு ரெண்டு இருக்கு. ரெண்டு எலும்பு ஒன்னா சேர்றதா முழங்கால்ங்கிற ஒரு மூட்டு. அந்த மூட்டுல வலி கொடுக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து சாதாரணமா உராய்வு இல்லாம இருக்கிற அந்த ஜவ்வு தேஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதனால எலும்பு முட்டுறப்ப நமக்கு வலி வர ஆரம்பிக்குது. சோ இப்ப அந்த வலி வந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து இந்த காட்லேஜ்ங்கிற ஜவ்வு வந்து ஒரு லிமிடெட் சப்ளை தான். இது ஃபார் எவர் நமக்கு கிடைச்சிட்டே இருக்காது. நிறைய விஷயங்கள் நமக்கு போயிருச்சுனாலும் திரும்பி நம்ம வாங்கலாம். ஆனா இது அது பண்ண முடியாது. சோ மொத்தமா போயிருச்சு அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. சோ அந்த நீ ரீசர்ஃபேசிங் என்னன்னா, தொடை எலும்போட அடிப்பகுதிக்கு ஒரு கேப் மாதிரி ஒண்ணு மாட்டுவோம். கால் எலும்போட மேல் பகுதிக்கு ஒரு மெட்டல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒண்ணு போடுறோம். இது ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம உராய்வு இல்லாம தடுக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக். இதுதான் மொத்த நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதனால மொத்தமா நாங்க மூட்டையை கழட்டிட்டு வேற எதுவும் மூட்டு மாத்திருவோம்னு நினைக்க வேண்டாம்.